சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஜெபிப்போம். அன்பு மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்தரலும். எல்லா துதி கன மகிமை யாவுமக்கே அடிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்குங்கள் என்று அப்போஸ்தலனாகிய யாக்கோபு குறிப்பிட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். நாம் இந்த வசனத்தை தியானிக்கும் போது 7ஆம் வசனத்திலிருந்தே நாம் யாக்கோபு அப்போஸ்தலன் என்ன சொல்ல வருகிறார் என்பதை அறிந்து தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். யாக்கோபு அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார் என்றால், முழு இருதயத்தோடு கூடிய தேவ பக்தி, முழு இருதயத்தோடு கூடிய தேவன் மீது உள்ள அன்பு என்பதை குறித்துதான் ஆலோசனை கொடுக்கும் போது இந்த வசனங்களை எல்லாம் எழுதக்கூடியவராய் இருக்கிறார். அதுல ஒரு அனுபவத்தை தான் சொல்றாரு. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்பது என்பது எதற்கு அடையாளமாய் இருக்கிறது? நான் முழு இருதயத்தோடு தேவன் மீதுதான் அன்பு வைத்திருக்கிறேன், முழு இருதயத்தோடு தான் நான் தேவன் மீது பக்தியாய் இருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாய் இருக்கிறது. பிசாசுக்கு எதிர்த்து நிற்பது என்பது எப்படிப்பட்ட அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது என்றால், நான் முழு இருதயத்தோடு தேவ பக்திக்குரியவனாய் இருக்கிறேன், நான் முழு இருதயத்தோடு தேவனை நேசிக்கிறவனாய் இருக்கிறேன் என்பதாக காணப்படுகிறது. அடுத்ததாக சொல்லுகிறார், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். அதுவும் எதற்கு ஆலோசனையாக கொடுக்கப்படுகிறது என்றால், முழு இருதயத்தோடு தேவனை நேசிப்பதற்காக கொடுக்கப்படுகிற ஆலோசனையாய் இருக்கிறது. முழு இருதயத்தோடு தேவ பக்திக்குரியவர்களாக காணப்பட வேண்டும் என்பதற்காக யாக்கோபு அப்போஸ்தலன் மூலமாக கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனையாக காணப்படுகிறது. நாம் கடந்த வாரத்திலே அந்த உடன்படிக்கையின் மூலமாக தேவன் எப்படி தம்முடைய ஜனங்கள் தாம் விரும்புகிறபடி வாழ வேண்டும் என்பதை அறிவுறுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்பதை குறித்த சத்தியத்தை நாம் தியானிக்கக்கூடியவர்களாக இருந்தோம். நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அடுத்த பகுதிக்கு செல்ல விரும்புகிறேன். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்த ஒரு இன்ட்ரோடக்ஷனை கொடுத்துட்டு அடுத்த பகுதிக்கு கடந்து செல்ல விரும்புகிறேன். தேவனிடத்தில் சேர்வது என்பது எதற்கு அடையாளமாய் இருக்கிறது என்றால், தேவனுடைய சமூகத்திலே நாம் கூடி சேர்வதற்கு அடையாளமாக காணப்படுகிறது. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடி தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் என்று குறிப்பிட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். கம் நியர் டு காட், தேவனிடத்தில் சேருங்கள். அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்கள் எப்படி இருக்க வேண்டும், தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தேவன் குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். அப்ப தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய உடன்படிக்கையின் நிபந்தனையை பெற்றுக்கொள்ள என்ன செய்தார்? ஆயத்தப்படுத்தக்கூடியவராக இருந்தார். அது ஒரு லைஃப் அக்ரிமெண்டாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதை தான் இந்த யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் முழுவதும் படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். சரி, அந்த உடன்படிக்கை எந்த அடிப்படையிலே அமைந்தது என்பதை சிந்திக்கும் போது
தேவன் தம்முடைய ஜனங்களோடு ஒரு விசேஷமான உறவை வைத்துக் கொள்ள விரும்பினார். எதற்காக? தேவனோடு உள்ள உறவை அப்பொழுதுதான் தொடர முடியும். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய ஆசீர்வாதங்களை அப்பொழுதுதான் அனுபவமாக்கி கொள்ள முடியும். ஆகவேதான் அந்த உடன்படிக்கையின் நிபந்தனைக்கு உட்படுத்த ஆலோசனை கொடுக்கக்கூடியவராக காணப்பட்டார். யோசித்து பாருங்க, உங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்கன்னு வைங்களேன். உங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. நீங்க அந்த பிள்ளைகள்கிட்ட என்ன சொல்லுவீங்க? நான் சொல்லுகிற நல்ல ஆலோசனைகளின்படி நீங்க என்ன செய்யணும்? கேட்கணும். அதே நேரம் பிள்ளைகள்கிட்ட என்ன சொல்லுவீங்க? உங்க நல்ல விருப்பத்தையே நீங்க எங்கள்கிட்ட சொல்லலாம், அதை நடைமுறைப்படுத்த முடியுமான்னு நாங்களும் யோசிக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அப்படிதானே? உங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்கன்னா அந்த பிள்ளைகள்கிட்ட நீங்க என்ன சொல்லுவீங்க? நாங்க சொல்ற நல்ல ஆலோசனைகளின்படிதான் நீங்க வாழணும் அப்படின்னு சொல்லுவீங்க. அதே நேரம் பிள்ளைகள்கிட்ட என்ன சொல்லுவீங்க? நீங்க சொல்ற சில நல்ல ஆலோசனைகளையும் நாங்க கேட்டு நடைமுறைப்படுத்த நாங்களும் அதில் விருப்பத்தோட தான் இருக்கிறோம் என்று சொல்வீர்கள். அது மாதிரிதான் கர்த்தரும் சொல்றாரு, தம்முடைய ஜனங்களோடு ஒரு விசேஷமான உறவு வைத்துக் கொள்ளும்படியாக என்ன செய்கிறார்? உடன்படிக்கையின் நிபந்தனைகளை அவர்களுக்கு கொடுத்து, நீங்க இதன்படி செய்தால் அவரோடு கூடிய உறவை தொடரலாம் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். அது மட்டும் இல்ல, அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரவாளிகளாகவும் இருக்கலாம் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க? சரி தேவனே, உம்மோடு உள்ள உறவை நாங்க சிறந்ததாக கருதி தொடரவே விரும்புகிறோம். அதனால நீங்க வைக்கிற உடன்படிக்கையின் நிபந்தனைகளுக்கு நாங்க என்ன செய்வோம்? கீழ்ப்படிவோம். உம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு நாங்கள் பங்குள்ளவர்களாகவே காணப்படுவோம் என்பதாகவே ஜனங்களுடைய பதிலும் காணப்பட்டது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சீனாய் உடன்படிக்கைக்கு முன்பாக தேவன் யாரோடு உடன்படிக்கை பண்ணினார்? ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். சரி, ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணுவதற்கு என்னங்க காரணம்? ஆபிரகாம் பலவீனமாக இருந்த போதே அவருக்குள்ளாக பரலோக தேவன் மேல் விசுவாசம் வைக்கக்கூடிய ஒரு மூவ்மெண்ட் காணப்படுவதை ஆபிரகாமுடைய இருதயத்திலே தேவன் கண்டார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாம் வயது சென்றவர், ஆபிரகாமுக்கு குழந்தை கிடையாது. ஆனா அவருடைய இருதயத்துல ஒரு நல்ல மூமெண்ட், அந்த பலவீனப்பட்ட நிலையில அவருடைய இருதயத்துல ஒரு நல்ல மூமெண்ட். அந்த மூமெண்ட் எப்படிப்பட்டதா இருந்தது? பரலோக தேவன் மேல் விசுவாசம் வைக்கக்கூடிய ஒரு அசைவு அவருடைய இருதயத்துல உண்டானதை மனிதர்கள் அறிந்தார்களோ இல்லையோ, தேவன் அறிந்தார். ஆகவேதான் தேவன் என்ன செய்தார்? ஆபிரகாமுடைய விசுவாசத்தை நீதியாக அறிந்து அதன் மூலமாக அவர் நீதிமான் என்று அங்கீகரித்தார். ஆபிரகாம் விசுவாசித்தார், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. சரி, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணினார்ல, அந்த உடன்படிக்கையில எத்தனை பகுதிகள் இருந்தது என்பதை குறித்து சிந்திக்கும் போது 3 பகுதிகள் காணப்பட்டது. எத்தனை பகுதிகள்? 3 பகுதிகள் காணப்பட்டது. முதலாவது பகுதி என்ன? அவருடைய சந்ததிக்குரிய ஆசீர்வாதத்தின் வாக்கு தத்துவத்தை கொடுக்கக்கூடியவராக இருந்தார். அந்த ஆபிரகாமுடைய சந்ததியை குறித்த வாக்கு தத்துவம் நிறைவேறினதா இல்லையா? நிறைவேறினது. கர்த்தர் என்ன சொன்னார்? உன்னுடைய சந்ததியை கடற்கரை மணலத்தினையாகவும் வானத்தின் நட்சத்திரத்தை போலவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னாரா? சரி, அப்படி வாக்கு தத்துவம் கொடுத்த போது ஆபிரகாமுக்கு என்ன கிடையாது? குழந்தையே கிடையாது. ஆனா அந்த பலவீனப்பட்டிருந்த நாட்களில, நம்ப முடியாத சூழ்நிலையிலே காணப்பட்ட நாட்களில ஆபிரகாம் தேவனுடைய வாக்கு தத்துவத்தை விசுவாசித்தார். அது நீதியாக எண்ணப்பட்டது. ஆகவே சந்ததிக்குரிய வாக்கு தத்துவம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நிறைவேறக்கூடியதாக மாறினது. சரி, இப்ப ஆபிரகாமோடு தேவன் பண்ணின உடன்படிக்கையில இரண்டாவதாக தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம் என்ன என்பதை குறித்து படிக்கும் போது
அது என்னவென்றால் எல்லா தேசங்களுக்கும் உரிய ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தமாக காணப்படுகிறது. என்னது? எல்லா தேசத்திற்குரிய ஆசீர்வாதத்திற்குரிய வாக்குத்தத்தமாக காணப்படுகிறது. அப்ப அது என்ன? அதற்கு ஒரு வசனம் இருக்கு. என்னது? உனக்குள்ளாக எல்லா ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது நிறைவேறி வருகிறதா இல்லையா? நிறைவேறி வருகிறது. எப்படி நிறைவேறி வருகிறது? தெய்வ பிள்ளை, இன்றைக்கு நீங்கள் எல்லா தேசங்களிலேயும் பார்க்கலாம், அந்த ஆபிரகாமுடைய சந்ததியிலே இயேசு கிறிஸ்து தோன்றினார். பிரைஸ் தி லார்ட். இப்ப இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் எப்படி மாறுகிறார்கள் என்றால், அன்றைக்கு பலவீனத்தோடு இருந்த நிலையிலே ஆபிரகாமுடைய உள்ளத்துல எப்படி ஒரு அசைவு உண்டாயிற்றோ, பரலோக தேவன் மேல் விசுவாசம் வைப்பதற்கு ஏதுவாகவும் அவருடைய வாக்குத்தத்தங்கள் மேல் விசுவாசம் வைப்பதற்கு ஏதுவாகவும் எப்படி ஒரு அசைவு உண்டாயிற்றோ, அந்த மூமெண்ட்டை தேவன் எப்படி அங்கீகரித்து அவர் நீதிமான் என்று அறிவித்தாரோ அதற்கு ஏதுவாக இன்றைக்கும் நம்மளால என்ன செய்ய முடியாது அப்படின்னா, நம்மை நீதிமான்களாக்கி கொள்ள முடியாது. அந்த பரலோக பரிசுத்த தேவனோடு நாமும் சேர வேண்டுமானால் நாமும் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக மீட்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை வழியும் சத்தியமும் ஜீவனுமாக கொண்டு பரலோக தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். அப்ப நாமும் என்ன செய்தோம்? முற்காலங்களிலே பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து கிடந்தோம். நாமும் பலவீனப்பட்டவர்களை போல காணப்பட்டோம். ஆனால் என்றைக்கு சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்பட்டதோ அந்த சுவிசேஷத்தை அறிந்து தேவன் மேல் விசுவாசம் வைப்பதற்கு ஏதுவான ஒரு அசைவு நம்முடைய இருதயத்திலே உண்டானது. பிரைஸ் தி லார்ட். அதை அறிந்த தேவன் தான் நமக்கு தேவையான கிருபையை இலவசமாக கொடுத்து பாவ மீட்பின் நிச்சயத்தை கொடுத்து பாவங்களை மன்னித்து நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கினார். பிரைஸ் தி லார்ட். சரி, அப்படி ஒப்புரவாக்கப்பட்ட நாம் இன்றைக்கு எப்படி காணப்படுகிறோம்? ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று. அப்படிதான் நாமும் பரலோக தேவனுடைய பிள்ளைகளாக இன்றைக்கு அவரோடு கூட உள்ள உறவை சரியாக பாதுகாத்துக் கொள்வதற்கும் அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரவாளிகளாக காணப்படுவதற்கும் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். அப்ப உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்கிற வசனம் நம் வாழ்க்கையிலே தேவன் அறிவித்த சுவிசேஷத்தின் மூலமாக நிறைவேறக்கூடியதாய் இருந்திருக்கிறது. அது நிறைவேறிக் கொண்டே இருக்கும். எந்த நாள் வரைக்கும்? எந்த நாள் வரைக்கும்? கிறிஸ்துவின் வருகை நாள் வரைக்கும் நிறைவேறிக் கொண்டே இருக்கும். சரி, இப்ப ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தேவன் உடன்படிக்கை ஏற்படுத்தினார்ல, அந்த உடன்படிக்கையிலே காணப்படுகிற ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தத்தின் மூன்றாவது பகுதி எப்படிப்பட்டது என்றால், அதுதான் தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னார், கானான் தேசத்தை உனக்கு வாக்குத்தத்தமாக ஆசீர்வாதமாக கொடுப்பேன் என்று சொன்னார். இது கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே எப்படி பொருந்தும் என்று நாம் ஆராய்ச்சி செய்யும் போது கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே அது எப்படி பொருந்தும் என்றால், நாம் ஒரு புதிய வாழ்வை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பெற்றுக்கொள்ளும் போது நாம் எப்படி மாறுகிறோம் என்றால், நாம் ஒரு நல்ல என்விரான்மெண்டை உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, நமக்கு சுதந்திரம் எங்க காணப்படுகிறது என்கிற தரிசனம் உண்டாகிறது. பரலோகத்துல நமக்கு ஒரு சுதந்திரம் உண்டு என்கிற தரிசனம் உண்டாகிறது. அப்பொழுது தேவனுடைய வசனம் இருக்குல்ல, இதோ புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உண்டாக்குகிறேன் என்கிற வசனம் நம் வாழ்க்கையின் மூலமாக அடையாளப்படுத்தப்படுகிறதா இருக்கிறது. ஆகவேதான் அந்த வாக்குத்தத்த தேசம் என்று ஆபிரகாமுக்கு தேவன் ஆசீர்வாதமாக கொடுத்ததை பவுலுடைய நாட்களிலேயும் சரி, பவுலுடைய பிரசங்கங்களிலேயும் சரி, பவுலுடைய காலத்திலே வாழ்ந்த கிறிஸ்தவர்களும் சரி, அதை எப்படி கண்டார்கள் என்றால், பரலோகத்திலே எங்களுக்கு ஒரு இடம் உண்டு.
உண்டு அப்படின்றதாக காணக்கூடியவர்களாய் இருந்தார்கள். இந்த பூமியில நம்ம வாழும் போது நாம் இருக்கிற இடத்துல ஒரு நல்ல புதிய என்விரான்மெண்டை கிரியேட் பண்ணக்கூடியவர்களாய் இருப்போம். நம்முடைய சுதந்திரம் எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்கு. அப்ப அந்த வசனம் எப்படி நிறைவேறுகிறது? இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உண்டாக்குனேன்னு வாக்குத்தத்தம் காணப்படுகிறதுல, அது நம்ம இப்ப வாழும் போது நம்ம அது இன்னைக்கு வாழ்கிற பூமிக்குரிய நாட்களிலேயே நம்முடைய புதிய நல்ல வாழ்க்கையின் மூலமாக நல்ல என்விரான்மெண்டை இந்த பூமியிலே வெளிப்படுத்துவதற்கு ஏதுவாகவும் நம்முடைய பார்வை பரலோகத்துல ஒரு என்ன சுதந்திரம் எங்களுக்கு இருக்கு என்பதை அறிந்து ஜீவிப்பதற்கு ஏதுவாகவும் ஆசீர்வாதமாக மாறுகிறது. இதுதான் ஆபிரகாமுக்கு தேவன் பண்ணின உடன்படிக்கையிலே காணப்படுகிற வாக்கு தத்தத்தின் 3 பகுதிகளாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படி ஆபிரகாமுடைய நாட்களில தேவன் உடன்படிக்கை பண்ணினார் என்றால் இப்ப என்ன உண்டாகிருச்சு? ஒரு பெரிய சந்ததி உருவாகிருச்சு. இனி அந்த சந்ததி என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டை உருவாக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு அதற்கு என்ன வேண்டும்? பிரமாணங்கள் வேண்டும், கற்பனைகள் வேண்டும், சட்டதிட்டங்கள் வேண்டும். அப்பதான் என்ன செய்ய முடியும்? அவங்க அதன்படி வாழ்ந்து என்ன செய்ய முடியும்? ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டை உருவாக்க முடியும். அது மாதிரி தேவன் இன்றைக்கு நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்றால், நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி ஜீவிக்க வேண்டும், மற்றவர்களோடு எப்படி நல்ல அணுகுமுறை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும், எப்படி தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதை குறித்து தேவன் நமக்கும் என்ன செய்கிறார்? அறிவுறுத்தக்கூடியவராய் இருக்கிறார். அதை தான் கிறிஸ்துவின் உபதேசமும் அப்போஸ்தலருடைய உபதேசமும் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நிறைய வசனங்கள் இருக்கு, அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா நேரம் போதாது. வேணும்னா நீங்க இந்த வசனங்களை குறிச்சுக்கோங்க. நான் ஒவ்வொரு வசனமா சொல்லுகிறேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்கள். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 22 முதல் 26 வசனங்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்கள். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 16 முதல் 25 வசனங்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 19 முதல் 23 வசனங்கள். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க வீட்டுல போய் படிச்சு பார்த்தீங்கன்னா ஆபிரகாமோடு தேவன் பண்ணின உடன்படிக்கையும் அந்த உடன்படிக்கையிலே காணப்படுகிற வாக்கு தத்தங்களின் 3 பகுதிகளையும் நீங்கள் படித்து அறிந்து கொள்ளலாம். அப்ப ஆபிரகாம் எதற்கு ஒரு மாதிரியாக காணப்படுகிறார், மாடலாக காணப்படுகிறார் என்றால் ஜஸ்டிபிகேஷன் பை ஃபெய்த். அதாவது என்ன அப்படின்னா, விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுவதற்கு ஆபிரகாம் ஒரு மாடலாக காணப்படுகிறார். அப்ப நாமும் எப்படிதான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம்? விசுவாசத்தினாலேதான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நீதிமானாவதற்கு தேவன் என்ன செய்தார்? தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே நமக்கு சிலுவையிலே கிருபாதார பலியாக கொடுத்து அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்டு ரட்சிக்கப்பட்டு தேவனோடு ஒப்புரவாகி நீதிமான்களாக மாறுவதற்கு ஏதுவான பாக்கியத்தை கண்டடைய செய்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்ப தேவன் இந்த சீனாய் உடன்படிக்கையை கொடுத்து இப்படிதான் வாழணும், இப்படிதான் தேவனை ஆராதிக்கணும்னு அறிவுறுத்தினதின் மூலமாக ஜனங்களை ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள செய்தார். அது என்ன அப்படின்னா, இதுதான் தெய்வீக பாதை. இந்த பாதையில நடந்தாதான், இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாதான்
நீங்க வாழ்கிற இடத்தை ஒரு நல்ல என்விரான்மெண்டாக காணப்பட செய்ய முடியும். ஹல்லேலூயா. இப்படி வாழ்ந்தாதான்ப்பா, இப்படிப்பட்ட ஆராதனை செய்தாதான் நீங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னா பரலோக ராஜ்யத்துல ஒரு இடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படின்றத நம் வாழ்க்கையிலையும் அவர்களுடைய ஜீவியத்தை நிழலாக வைத்து அறிந்து கொள்ள வைக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சரி, அன்றைக்கு எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னாரு, நான் கொடுக்கிற பிரமாணங்களுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து ஜீவித்தால் உங்கள் மூலமாக பூமியில ஒரு நல்ல என்விரான்மெண்ட் உண்டாகும். அது மட்டும் இல்ல, நான் விரும்புகிறபடி நீங்க என்னை ஆராதித்தா நீங்க எப்படி காணப்படுவீர்கள் என்றால் ராஜரீக ஆசாரிய கூட்டத்தாராக இருப்பீர்கள். அது மட்டும் சொல்லல, பரிசுத்த ஜாதியாராய் இருப்பீர்கள், என்னுடைய சொந்த ஜனமாய் இருப்பீர்கள், என்னாலே தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம படிச்சோமே ஒரு வசனம். எந்த வசனம்? யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல படித்தோமே. என்ன படிக்கிறோம்? கர்த்தருடைய சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு தங்களை என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருப்பதை நாம் படிக்கிறோமே. தெய்வ பிள்ளையே, இதுல சில முக்கியமான காரியங்கள் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹல்லேலூயா, தேவனுக்கு சேவை செய்யும் போது எப்படிதான் ஊழியம் செய்யணும்னா பரிசுத்தத்தோடு தான் என்ன செய்யணும்? சேவை செய்ய வேண்டும். ஊழியம் செய்யும் போது எப்படிதான் செய்யணும்? பரிசுத்தத்தோடு தான் சேவை செய்யணும். இப்ப ஊழியம் சொல்லும் போது பாஸ்டர் அப்படின்னு மட்டும் நீங்க எடுக்கக்கூடாது. நீங்களும் யாருதான்? விசுவாசிகளாகிய நீங்களும் யாருதான்? ஊழியக்காரர்கள் தான். ஆனா எல்லாருடைய பரிசுத்தத்தின் அனுபவத்தின் நிலையும் சற்று வித்தியாசப்படக்கூடியதாகவே இருக்கலாம். இப்ப மோசே எங்க காணப்பட்டார்? சீனாய் மலையின் உச்சியிலே காணப்பட்டார். ஆரோனுடைய 2 குமாரர்களும் நாதாப் அபியூவும் 70 மூப்பர்கள் எல்லாம் எங்க இருந்தாங்க? அந்த சீனாய் மலையின் சற்று பாதி தூரத்துலதான் அவங்க இருந்தாங்க. ஜனங்கள் எல்லாம் எங்க இருந்தாங்க? மலையின் அடிவாரத்துல இருந்தாங்க. இது மாதிரிதான் பரலோக ராஜ்யமும் எப்படி இருக்கிறது என்றால் புதிய பூமி, புதிய வானம், புதிய எருசலேமும் சீயோனும் என்கிற நிலைக்குட்பட்டு காணப்படுகிறது. நம்ம எல்லாருமே ஊழியர்களா இருந்தாலும் அவரவர்கள் தேவனோடு உள்ள உறவை எந்த அளவிற்கு பாதுகாத்து கொண்டிருக்கிறார்களோ. இப்ப இந்த டைட்டிலுக்கு வாருங்க, முழு இருதயத்தோடு உள்ள தேவ பக்தி, முழு இருதயத்தோடு கூடிய தேவ அன்பு என்கிற அனுபவத்துல தேவனோடு யார் நெருங்கின சிறப்பான உறவு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எப்படி இருப்பார்கள்? முழுமையாக தேவனுடைய பிரமாணங்களை கை கொள்கிறவர்களாகவும் புத்தியுள்ள ஆராதனை செய்கிறவர்களாகவும் இருப்பார்கள். சிலர் அந்த அனுபவத்துல 30% இருப்பாங்க, சிலர் அந்த அனுபவத்துல 60% இருப்பாங்க, சிலர் அந்த அனுபவத்துல 90% இருப்பாங்க, சிலர் அந்த பிரதிஷ்டையில 100% காணப்படுவார்கள். நம்முடைய வாஞ்சை எப்படி இருக்கணும்னா பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அப்படின்ற அனுபவத்தோடு காணப்பட வேண்டும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாலேயே லேவியர்கள் ஆசாரியர்கள் எல்லாரும் தங்களை என்ன செய்வார்கள்? பரிசுத்தப்படுத்திக் கொள்வார்கள். சரி, இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். தேவன் எதிர்பார்த்தது என்னன்னா நியாயப்பிரமாணத்துல சொல்லி இருக்கிற பலிகளை எல்லாம் ஜனங்கள் செலுத்தணும், ஆசாரியர்கள் அவர்களுக்கு தேவையான பலிகளை செலுத்தணும் அப்படின்னு எல்லாம் கர்த்தர் கட்டளை கொடுத்திருந்தார். ஏன் அந்த பலிகளை எல்லாம் செலுத்தணும்? ஒரு கேள்வி கேட்கிறேன். கர்த்தர் தான் சொல்லிட்டார்ல, நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டத்தார், நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், என்னுடைய சொந்த ஜனம், பரிசுத்த ஜாதி அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டார்ல. எதுக்கு அவங்க பலி செலுத்தணும்? எதற்காக மிருகங்களை எல்லாம் பலி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள்? ஏன் அந்த பலிக்குரிய பிரமாணங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது? அவங்க பரிசுத்த ஜனம் தானே. அப்ப அதை பற்றி சிந்திக்கும் போது தேவன் நமக்கு அறிந்து கொள்ள வைக்கிற விஷயம் என்னன்னா,
ஜனங்களிடத்துல, ஆசாரியர்களிடத்துல தேவன் ஒரு கம்ப்ளீட் பெர்ஃபெக்ஷனை உடனடியாக எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கவில்லை. ஏன் அப்படின்னா, மாம்ச மனிதனாக வாழ்கிற நாட்கள் வரைக்கும் மனுஷீகத்துல வருகிற சில தவறுகள் உண்டு, தவறுகள் வரலாம் என்பதை தேவன் அறிந்திருந்தார். ஆகவேதான் அப்படி வருகிற தவறுகளுக்கு அவங்க உடனடியாக பலி செலுத்தி சுத்திகரிப்படைந்து தேவனோடு உள்ள உறவை மறுபடியும் என்ன செஞ்சுக்கணும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் என்ன செய்தார், பலிகளை கொடுக்கக்கூடியவராய், பலியின் பிரமாணங்களை கொடுக்கக்கூடியவராக இருந்தார். ஆனா என்ன நடந்தது தெரியுமா? எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த பலிகள் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்றத பற்றி எல்லாம் அதிகமா சிந்திக்காம அதை ஒரு பாரம்பரிய சடங்காச்சாரமாக செய்கிறவர்களாக இருந்தார்கள். ஆகவே கர்த்தர் பார்த்த போது அவர்களுடைய கரங்கள் எல்லாம் எப்படி இருந்தது என்றால் ரத்தம் படிந்த கரங்களை போல காணப்பட்டது. அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, உங்க பலிகள் மேல நான் என்ன செய்யல, பிரியப்படல அப்படின்னு சொல்லக்கூடியவராக இருந்தார். எனக்கு எதுக்கு அப்படிப்பட்ட திரளான பலிகள்? உங்க இருதயத்துல எந்த மாற்றமும் வரலையே. தேவன் எதற்காக அந்த பலியின் பிரமாணத்தை கொடுத்தாருன்னா, துணிகரமாக பாவம் செய்வதற்காக அல்ல. துணிகரமாக பாவம் செய்தால் அதற்குரிய தண்டனை தேவனிடத்திலிருந்து வரும். ஆனா வாழ்க்கையிலே மனுஷீகத்திலே வருகிற தவறுகள், பாவங்கள், அவைகள் மறைக்கப்பட வேண்டும், அவைகளுக்கு ஒரு மன்னிப்பு வேண்டும். ஜனங்கள் தேவனோடு உள்ள உறவை தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும், அனுபவமாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அந்த பலியின் பிரமாணங்களை கொடுத்தார். ஆனால் அது எதை நிறைவேற்றுவதற்கு என்பதை குறித்து சிந்தித்து அதற்கேற்ற விதத்துல தங்கள் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை உண்டு பண்ணி கொள்ளாத வரைக்கும் தேவன் மனிதர்கள் செலுத்துகிற பலிகளை அங்கீகரிப்பது இல்லை. ஆகவேதான் இனி திரளான பலிகள் அவருக்கு தேவையில்லை, அங்கீகரிக்கப்படாத பலிகள் தனக்கு தேவையில்லை என்பதற்காக தேவன் என்ன செய்தார், தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பி கொடுத்தார். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். அப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாம் எப்படி காணப்படுகிறோம் என்பதை குறித்து சிந்திக்கும் போது நாமும் என்ன செய்தோம், தேவனை குறித்து அறியாமல் இருந்த நாட்களில சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, தேவன் மேல் விசுவாசம் வைத்தோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீட்படைந்தோம், ரட்சிக்கப்பட்டோம். அதற்கு பிறகு நாம் என்ன செய்தோம், முழுக்க ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டோம். அதற்கு பிறகு என்ன செய்கிறோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறோம். இந்த அனுபவங்களிலே நாம் காணப்படும் போது நம்முடைய இருதயம் தேவனாலே சுத்திகரிப்பு அடைகிறது. சரி, இப்படிப்பட்ட நிலையிலே வாழ்கிற நாம் சொல்ல முடியுமா, கம்ப்ளீட் பெர்ஃபெக்ஷன்ல இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆகவேதான் வேத வசனம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அப்ப நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டை தேவன் இயேசு கிறிஸ்துவை முன்வைத்து வாழ அறிவுறுத்துகிறார். அப்ப நம்ம பரிசுத்தமாய் இருக்கிற நம்ம இன்னும் என்ன செய்யணும், பரிசுத்தம் அடைந்து கொண்டே செல்லணும். அப்படி பரிசுத்தம் அடைந்து கொண்டே செல்வதற்காக தான் தேவன் பக்தி விருத்தி அடையக்கூடிய, நம்மை நாமே நிதானிக்கக்கூடிய ராப்போஜன பந்தியை நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் மனுஷீகத்துல குறைகள் வரலாம், ஆனால் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன, கரைதிரையற்ற மகிமையான சபையாக நாம் காணப்பட வேண்டும். அதற்கு ஏதுவாக தேவன் என்ன செய்கிறார், நமக்கு அப்போஸ்தலருடைய உபதேசத்தையும் அந்யோன்யத்தையும் அப்பம்பிக்கிறதையும் ஜபம் பண்ணுவதிலையும் நமக்கு ஆசீர்வாதமாக ஐக்கியமாக கொடுத்து நாளுக்கு நாள் என்ன செய்கிறார் என்றால் அவருடைய இரத்தத்தினாலே சுத்திகரித்து நம்முடைய ஜீவியத்தை அவருடைய சாயலுக்கு ஒப்பாக என்ன செய்கிறார், மறுரூபப்படுத்துகிறார். இப்ப அப்படி நம்ம மறுரூபம் அடைந்து செல்லும் போது யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், பாவிகளே. என்ன சொல்றாரு, பாவிகளே. இந்த பாவிகளே என்கிற வார்த்தைய நீங்க 3 விதத்துல எடுத்துக்கலாம். 3 விதத்துல இருக்கிறப்ப முதலாவது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா,
அன்காட்லினஸ். என்னது? அன்காட்லினஸ். தேவனற்றவர்களாக வாழ்கிற பாவிகள் அப்படியும் எடுக்கலாம். இரண்டாவது, பாவிகளே என்று சொல்லும் போது அதை எப்படி எடுக்கலாம் என்றால் பின்மாற்றக்காரர்கள். யாரு? பின்மாற்றக்காரர்கள். தேவனை அறிந்தவர்கள் ஆனால் தேவனை விட்டு தூரமாக சென்றவர்கள் அப்படியும் எடுக்கலாம். ஆகவே யாக்கோபு அப்போஸ்தலன் குறிப்பிடும்போது சொல்லுகிறார் பாவிகளே என்று குறிப்பிடக்கூடியவராக காணப்படுகிறார். இன்னொன்று, பாவிகளே என்று சொல்லும் போது இன்னொரு அனுபவம் என்ன அப்படின்னா, விசுவாசமே இல்லாம தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்கள். யாரு? விசுவாசமே இல்லாம தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்கள். இப்ப உங்க பிள்ளைகள் உங்க மேல நம்பிக்கையே வைக்காம, அப்பா எனக்கு இதை செஞ்சுதாங்க, அம்மா எனக்கு இதை செஞ்சுதாங்கன்னு சொன்னா அது ஏதோ ஒரு நம்பிக்கை இல்லாம கேட்கிற நிலையாக காணப்படும். அதுவே முடிவு எடுத்துக் கொள்கிறது தனக்கு கேட்கிற காரியம் கிடைக்காது அப்படின்ட்டு. ஆனா உங்க பிள்ளைகள் நம்பிக்கையோடு உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை கேட்கும் போது அது எப்படி மாறுகிறது என்றால், நான் விசுவாசத்தோட கேட்கிறேன், என் பெற்றோர் விரும்புகிறபடி கேட்கிறேன், அது எனக்கு கிடைக்கும். அப்ப இந்த பாவிகளே என்று சொல்லும் போது விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்கிறவர்களையும் பாவிகளே என்று அறிந்து கொள்கிறோம், தேவன் அற்றவர்களையும் பாவிகளே என்று அறிந்து கொள்கிறோம், பின்மாற்றக்காரர்களையும் பாவிகளே என்று அறிந்து கொள்கிறோம். இப்ப இந்த மூன்று நிலைக்குட்பட்டவர்களையும் பார்த்துதான் சொல்றாரு, பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று குறிப்பிடக்கூடியவராய் இருக்கிறார். வாசிப்போம் ஒரு வசனத்தை. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகும், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேர கடவும். இங்க இந்த வசனம் எதன் அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கிறது என்றால், எக்ஸால்டேஷன் டு வர்ஷிப், தேவனுக்கு ஆராதனை செய்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனையாய் இருக்கிறது. என்ன சொல்றாரு? துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்டு இருதயம் உள்ளவர்களாயும். நீங்க ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி படிப்பீங்கன்னா, ஆசரிப்பு கூடாரத்துல பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள பிரவேசிப்பதற்கு முன்பாக ஒரு வெண்கல தொட்டி இருக்கும். அந்த வெண்கல தொட்டிக்கு ஒரு பாதம் இருக்கும். அந்த வெண்கல தொட்டிக்குள்ள தண்ணீரும் நிரப்பப்பட்டதாக இருக்கும். இப்ப இந்த வெண்கல தொட்டி எதற்கு அடையாளமா இருக்கிறது என்றால், இரண்டு நிலைக்குட்பட்ட ஜனங்கள் தங்களை சுத்திகரித்துக் கொள்வதற்கு அடையாளமாக காணப்படுகிறது. முதலாவது நிலைக்குட்பட்ட ஜனங்கள் யார்? பாவிகள். பாவிகளை ரட்சிக்கும்படியே கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். பாவிகளாய் இருந்த நம்மை தேவன் அவருடைய இரத்தத்தினாலே மீட்டு ரட்சித்திருக்கிறார். அது அந்த வெண்கல தொட்டியின் ஒரு அனுபவமாய் இருக்கிறது. அதே நேரம் அந்த வெண்கல தொட்டிக்கு ஒரு பாதை இருக்குல்ல, அந்த வெண்கல தொட்டிக்குள்ள தண்ணீர் இருக்குல்ல, அந்த தண்ணீர் எதை காட்டுகிறது? தேவனுடைய வசனத்தை காட்டுகிறது. அந்த பாதம் எதை குறிக்கிறது என்றால், பரிசுத்தவான்களும் தங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறிக்கிறது. ஆகவே நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருந்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் வளரும்படியாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து முழுக்கு ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்கிறோம். அந்த வெண்கல தொட்டிக்கு என்ன இருக்கு? பாதம் இருக்கிறது. அப்ப பரிசுத்தவான்களும் என்ன செய்ய வேண்டும்? தங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். ஆகவேதான் நம்ம ராப்போஜன பந்திக்கு பங்கெடுக்க வரும்போது நாம் நம்முடைய பாதங்களை கழுவுகிறவர்களாய் இருக்கிறோம். அது தாழ்மைக்கும் தேவனுடைய பரிசுத்தத்திற்கும் நம் வாழ்வை ஒப்புக் கொடுக்கிறோம் என்பதற்கு அடையாளமாகவே இருக்கிறது. அது மாதிரிதான் அன்னைக்கு இருந்த ஆசாரியர்கள் லேவியர்களும் கூட அவர்கள் பரிசுத்தவான்களாய் இருந்தாலும், விசேஷித்த ஊழிய பொறுப்புகளை பெற்றவர்களாய் இருந்தாலும், அவர்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசிக்கும் போது அவர்கள் தங்களை கழுவி கொண்டவர்களாய் இருந்தார்கள், சுத்திகரிப்பு செய்து கொண்டவர்களாக காணப்பட்டார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நம்ம மீட்கப்படும் போது மனசாட்சி என்னாகுது? சுத்தமாகுது.
அடுத்தது, நீங்கள் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் என்று சொல்லும் போது வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நாம் முழுக்க ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்கிறோம். அது மாம்ச அணுக்கை நீக்குகிறதா இராமல் அது எப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்ள செய்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டு சுத்தமுள்ள மனசாட்சியை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்கிறோமே, அதை உறுதிப்படுத்தக்கூடிய உடன்படிக்கையின் நிச்சயமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது, கர்த்தர் சொல்லுகிறார் உண்மையுள்ள இருதயம். இந்த உண்மையுள்ள இருதயம் என்று சொல்லும் போது கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் இருதயத்தையும் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றத்தையும் கூட தேவன் என்ன செய்திருக்கிறாராம், அறிந்திருக்கிறாராம். அதான் நோவா காலத்துல மனிதர்களுடைய இருதயத்தின் தோற்றம் எல்லாம் நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாததாகவே இருந்தது. கர்த்தர் என்ன செய்கிறார், நம்முடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் கூட தேவனுடையதாக, தேவனுக்கு பிரியமானதாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியை கொடுத்து நம்முடைய மனதை மறுரூபப்படுத்துகிறார். அதனாலதான் எழுதப்பட்டிருக்கிறது, உங்கள் மனம் புதிதாக்கப்படுகிறபடியால் மறுரூபம் அடையுங்கள். சரி, இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேனே, இதற்குரிய வசனங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள், வாசிக்க நேரம் இல்லை. எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19 முதல் 25 வசனங்கள். யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17 முதல் 21 வசனங்கள். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 26 27 வசனங்கள். 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்ப பாருங்க, ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பை தேவன் கொடுக்கிறார். எங்க இருந்து கொடுக்கிறார் என்றால், மகா பரிசுத்தமான ஸ்தலத்திலிருந்து அழைப்பு கொடுக்கிறார். எங்க இருந்து அழைப்பு கொடுக்கிறார்? மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அழைப்பு கொடுக்கிறார். என்ன அழைப்பு கொடுக்கிறார்? தைரியத்தோட கிருபாசன தண்டையிலே கிட்டி சேர கடவீர்கள். சுத்தமுள்ள இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். இப்ப இந்த மகா பரிசுத்தமான ஸ்தலத்திற்குள்ள தைரியத்தோடு தேவன் பிரவேசிக்கும்படியாக அழைப்பு கொடுக்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள் அடுத்த நிலையில பரிசுத்தம் அடைந்து பிரகாரத்துக்கு வரணும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள் பரிசுத்தம் அடைந்து எங்க வர்றாங்க? பிரகாரத்துக்கு வர்றாங்க. அடுத்த நிலையில பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்கு வர்றாங்க. இனி அடுத்த நிலையில பரிசுத்தமாகிறவர்கள் எங்க வரணும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வரணும். அப்ப அங்கதான் ஒரு சத்தம் கேட்கிறது, தேவாதி தேவன் பரிசுத்தர் 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 என்று கேராபீன்களும் சேராபீன்களும் போற்றி பாடுகிறவர்களாகவே இருக்கிறார்கள். அதனாலதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தோட பூர்ண நிச்சயத்தோடு சேர கடவீர்கள் என்று ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த வசனத்துலதான் நம்ம படிச்சோம். அதில் எப்படி விசுவாசத்தோட பூர்ண நிச்சயத்தோடு சேர கடவீர்கள். அப்ப நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன ஸ்டாண்டர்ட் அப்படின்னா, கரை திரையற்ற மகிமையுள்ள சபையாக காணப்பட வேண்டும் என்பதே தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரு இலக்காக காணப்படுகிறது. ஆகவே பாவிகளே, கைகளை சுத்திகரியுங்கள் என்று சொல்லும் போது ஏதோ தேவனற்றவர்களுக்கு மட்டும் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளாமல், பின்மாற்றம் அடைந்தவர்களுக்காக மாத்திரம் அந்த வாக்கியம் எழுதப்பட்டிருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளாமல், விசுவாசம் மற்றவர்களாக இருந்து ஜெபிக்கிறவர்களுக்கு மாத்திரம் அந்த வாக்கியம் எழுதப்பட்டிருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளாமல், நாம் எந்த நிலையில இருந்தாலும் இன்னும் பரிசுத்தம் அடைவதற்கு தேவையான அனுபவங்கள் உண்டு என்பதை அறிந்து அந்த தெய்வீக கிருபைக்கு நம் வாழ்வை ஒப்புவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சரி, இப்ப நம்ம தியானிக்க வேண்டிய வேத பகுதிக்கு வரலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திற்கு வருவோம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை என்ன செய்யுங்க? சுத்திகரிங்க. இப்ப நம்ம
இந்த கைகள் சுத்திகரிப்பதற்கு ஏதுவாக சொல்லப்பட்டிருக்கிற சில வசனங்களை தியானிக்கலாம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை வாசிக்கும் போது அங்க பெத்தேல் அனுபவத்தை குறித்து படிக்கிறோம். என்ன அனுபவம்? பெத்தேல் அனுபவத்தை குறித்து படிக்கிறோம். அங்க கர்த்தர் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? யாக்கோபே, நான் உன்னை ஏசாவுக்கு பயந்து ஓடுனேன்ல, அப்ப பெத்தேல்ல வச்சு நான் தரிசனமானேன்ல, மறுபடியுமாக உன்னை தகப்பன் தேசத்திற்கு கொண்டு வருவேன்னு சொன்னேன்ல, அதன்படியே நான் இப்ப கொண்டு வந்திருக்கேன். நீ என்ன செய்ய? நான் உனக்கு தரிசனமான இடமாகிய பெத்தேலுக்கு போய் என்ன செய்? பலிபீடம் கட்டி தொழுது கொள் என்று சொல்லுவதை நாம் படிக்கிறோம். அப்படியாக யாக்கோபு தனக்கு தேவன் தரிசனமான பெத்தேலுக்கு வந்த வேளையில ஒரு காரியத்தை அறிந்து கொள்கிறார். தன்னுடைய குடும்பத்தாருக்கும் சுத்திகரிப்பு அவசியமாய் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்கிறார். அந்த வேளையில தான் அந்த சுத்திகரிப்புக்கு அடையாளமாக அவர்கள் என்ன செய்தார்கள்? தங்கள் காதுகளிலே இருந்த காதணிகளை கலட்டினார்கள். தங்களிடத்துல எந்த ஒரு விதமான விக்கிரகமும் இல்லை என்பதற்கு அடையாளமாக அவர்கள் அணிந்திருந்த ஆபரணங்களை எல்லாம் கலட்டி கர்வாலி மரத்திற்கு அடியை புதைத்து போட்டார்கள் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப அந்த கான்டெக்ஸ்ட்ல பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையில என்ன இருந்தது என்றால் விக்கிரகத்திற்கு அடையாளமான ஆபரணங்கள் இருந்தது. ஆகவே அவர்கள் அதையெல்லாம் கர்வாலி மரத்துக்கு அடியிலே புதைத்து போட்டு தங்களுடைய கரங்கள் சுத்தமாய் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது ஒரு கான்சிக்ரேஷனாக காணப்படுகிறது. அது ஒரு பிரதிஷ்டையின் அனுபவமாக காணப்படுகிறது. நீங்க நாளுக்கு நாள் பரிசுத்தம் அடைந்து கொண்டே போகும்போது கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட பிரதிஷ்டையின் அனுபவத்துல வழி நடத்துகிறார் என்றால் நீங்கள் என்ன செய்யலாம்? அந்த சுத்திகரிப்பை அடைய முடியும். அதுக்காக நானு உங்களை எல்லாம் நகைகளை கலட்டுங்கன்னு சொல்ல வரல. ஏன்னா நம்ம அப்படி நகைகளை போடக்கூடாதுன்னு நம்ம பிரசங்கம் பண்ணா உடனே வசனங்கள் இருக்கு. ஒரு பெண் தன் ஆபரணத்தை மறப்பாள் இருக்கா இல்லையா? இருக்கு. அந்த கான்டெக்ஸ்ட வச்சு என்ன சொல்லலாம்னா நாங்க அதன் அடிப்படையில போட்டிருக்கோம்னு சொல்லலாம். ஆகவே இதை யாரும் இன்னொருத்தர் மேல என்ன செய்ய முடியாது? கட்டாயப்படுத்த முடியாது. அவங்க பரிசுத்தம் அடைந்து கொண்டே அடுத்த நிலைக்கு முன்னேறும் போது தேவனே அப்படிப்பட்ட ஒரு கான்சிக்ரேஷனுக்குள்ள நடக்கும் போது அதை நாம் வெறுத்து விடுவது தேவனுடைய பார்வையிலே மகிமையாக காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு காரியத்தை சொல்றேன். கைகள் எப்படி பரிசுத்தமாக்கப்பட்டு காணப்பட வேண்டும் என்பதற்கு லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்தீர்கள் என்றால் அந்த நாதாப் அபியூ என்ன செய்தாங்கன்னா தூப கலசத்துல தூப வர்க்கம் இட்டு அந்நிய அக்கினியை கொண்டு வரக்கூடியவர்களா இருந்தார்கள். அந்த இடத்துல அந்நிய அக்கினியை கொண்டு வந்தபடியினால அவர்கள் அதே இடத்துல நியாயம் தீர்க்கப்பட்டு மரித்தார்கள் என்று படிக்கிறோம். அப்ப தூப கலசத்துல தூப வர்க்கம் இட்டு அந்நிய அக்கினியை கொண்டு வருதல் என்று சொல்லும் போது அது அதிலே சுத்தமில்லாத கைகளை உடையதை காட்டக்கூடியதா இருக்கிறது. ஆகவே தேவன் ஒரு நாளும் அந்நிய அக்கினியை தேவ சமூகத்திலே கொண்டு வருவதை என்ன செய்வது கிடையாது? விரும்புவது கிடையாது. இது ஒரு இரண்டாம் அனுபவமாக காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே யோசித்து பாருங்க. காயினும் பலி செலுத்தினார், ஆபேலும் பலி செலுத்தினார். யாருடைய பலி அங்கீகரிக்கப்பட்டது? ஆபேலுடைய பலி. காயினுடைய பலி ஏன் அங்கீகரிக்கப்படல? அது ஒரு தவறான உபதேசத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அதை தேவன் என்ன செய்யல? அங்கீகரிக்கவில்லை. அப்ப காயினுடைய பாவம் தேவ சமூகத்திலே காணப்படக்கூடாது. அந்நிய அக்கினி தேவ சமூகத்திலே காணப்படக்கூடாது. அடுத்ததாக மூன்றாவது காரியமாக நாம் அறிந்து கொள்கிறது என்னவென்றால் சங்கீதம் 24ஆம் சங்கீதம் 3-4 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே கர்த்தருடைய பர்வதத்திலே வாசம் பண்ணுகிறவர் யார் என்று ஒரு கேள்வி எழுப்பி இருப்பதை நாம் படிக்கிறோம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார்
அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான். கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புப்படாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவன் தானே என்று சொல்லி இருப்பதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, இப்ப தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பேன்னு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அதுல உங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது? சந்தேகமே இருக்கக்கூடாது. அதை குறித்து உள்ளான இருதயத்துல வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்க முடியாதபடி உங்க வாழ்க்கையில என்ன இருக்கக்கூடாது? அவிசுவாசமும் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து அதைத்தான் சமாரியா ஸ்திரீனிடத்துல சொன்னாரு. என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த மலையில மட்டும் கிடையாது, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொன்னார். அப்ப தேவனுடைய வாக்கு தத்தங்கள் உண்மையானவை. அவரிடத்துல கேட்டா விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ நதியை புறப்பட செய்வார். அதற்கு எதிர்த்து நிற்கக்கூடிய வாக்கு தத்தங்களை சந்தேகப்பட வைக்கக்கூடிய உள்ளான அவிசுவாசமோ கோபமோ மனிதர்களுடைய வாழ்க்கையில இருக்க கூடாது. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான். கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புப்படாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவன் தானே. அப்ப இருதயத்தின் நிலை எப்படி காணப்பட வேண்டும் என்பதை காட்டுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்கும் போது, நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் என்று சொல்லி இருப்பதை நாம் படிக்கிறோம். அப்படியானால் முரட்டாட்டம் பண்ணுவது, உண்மையான மனம் திரும்புதல் இல்லாமல் வாழ்வது, ஆனால் தேவனை நோக்கி ஜெபிப்பது, கர்த்தாவே கர்த்தாவே என்று. அதனாலதான் கர்த்தர் சொன்னார், என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவனே புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அவன் தன் வீட்டை கண்மலையின் மேல் கட்டினவனை போல காணப்படுவான். அப்ப நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் சிலர் பரிதானம் வாங்குவாங்க, லஞ்சம் வாங்குவாங்க. அதை தேவன் விரும்புவது கிடையாது. வேதத்திலே படித்து பாருங்கள். ஏசாயா 33ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏசாயா 33ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கு ஏதுவான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினதாக காணும், தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அப்ப தேவன் என்ன செய்கிறார்? நல்ல செய்கைகள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுக்கு பிரியமானவைகளையே செய்து வாழும் போது உங்கள் ஜெபம் கேட்கப்படும், அதற்கு பதிலும் கிடைக்கும். எழுதி கொள்ளுங்கள். யோவான் 4ஆம் அதிகாரம் 21, 24, 14 வசனங்களை எழுதி கொள்ளுங்கள். 1 யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22, 23, 24 வசனங்களை எழுதி கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் சிலர் தேவ பிள்ளைகள் இந்த உலகத்துல வாழும் போது எப்படிப்பட்ட எண்ணத்தோட இருக்கிறாங்கன்னா, ஐயோ துன்மார்க்கமா வாழ்றவங்க எப்படி சுகஜீவிகளா இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த நெருக்கமும் இல்ல, உபத்திரவமும் இல்ல, இடுக்கணும் இல்ல, ஆஸ்திகளெல்லாம் என்ன செய்யறாங்க, கூட கூட சேர்த்து கொண்டே இருக்கிறாங்களே. தேவ ஜனங்கள் படுகிற வருத்தத்துல அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லையே.
அப்படின்னு சொல்லி தேவ ஜனங்கள் துன்மார்க்கருடைய வாழ்வை பார்க்கும் போது பொறாமை கொள்ளக்கூடிய எண்ணங்கள் வரலாம். வரும் சொல்லலாம், வரலாம். ஏன் அப்படின்னா எதன் அடிப்படையில சொல்றேன்னா, ஆசாப் என்கிற சங்கீதக்காரர் ஒரு சங்கீதம் எழுதும் போது அததான் சொல்றாரு, நான் துன்மார்க்கருடைய வாழ்வை பார்த்தேன்றாரு. அப்படி பார்த்திருக்கவே கூடாது. அவர் பார்த்ததுனால அவருக்குள்ள என்ன வந்துச்சா? பொறாம வந்துருச்சான். ஏன்? இந்த துன்மார்க்கர் என்ன செய்யறாங்களா? தேவனற்றவர்களாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு எப்படியெல்லாம் விருப்பமோ அப்படியெல்லாம் லஞ்சம் வாங்கிக்கிறாங்க, கெட்ட காரியங்கள் பண்றாங்க, ஆஸ்திகளை அதிகமாக சேர்த்துக் கொள்கிறார்கள். அவங்களுக்கு எந்த இடுக்கணும் வந்ததாக தெரியல, எந்த நெருக்கங்களும் அவங்களுக்கு வந்ததா தெரியல, நரம்படும் வருத்தத்தில் அகப்படவே இல்லை. அப்ப அவங்கள சுகஜீவிகளை போல வாழ்வதை போல காணப்படுகிறார்கள். ஆனா அதே ஆசாப்பு தான் சொல்றாரு, சுத்தமுள்ள இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். எனக்கோ தேவனை அண்டிக் கொள்வது நலம், நான் உடைய கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேலே நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஏன் அப்படின்னா, அந்த துன்மார்க்கராக வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கை பூமிக்குரியவைகளாகவே இருக்கிறபடியால், அவர்களுடைய வாழ்க்கை புதிதாக்கப்படாததாகவே இருக்கிறபடியால், அவர்கள் வாழ்கிற என்விரான்மெண்ட்டும் நல்லா இருக்காது. அவர்களுக்கு பரலோகத்துல ஒரு இடம் இருக்கின்ற நிச்சயமும் இருக்காது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் கிறிஸ்துவின் மேல் பற்றுள்ளவர்களாய் இருப்பீர்களானால் எல்லா மனுஷரை பார்க்கணும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்பீர்கள் என்று. இந்த வசனங்கள் எல்லாம் எதை சுட்டி காட்டுகிறது? நம்முடைய கரங்கள் எப்படி சுத்தம் உள்ளவைகளாய் இருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. நாம் எல்லாரும் எழும்பி நிற்போமா? நம்முடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுப்போமா? கர்த்தாவே, எந்த வாழ்க்கை ஒரு புத்தி உள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். துன்மார்க்கர் பரலோக ராஜ்யத்திற்குரிய எண்ணங்கள் இல்லாதவர்களாக வாழ்கிறார்களே, அப்படிப்பட்டதாக எங்களுடைய ஜீவியம் இருக்கக்கூடாது. கர்த்தாவே, எங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டதாக இருக்க வேண்டும். சமீபத்துல ஒரு சகோதரி என்கிட்ட ஓடி வந்தாங்க. அவங்க என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர், ஒரு சின்ன பையனுக்காக ஜெபிக்க சொன்னேன்ல, கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டாரு, அந்த சின்ன பையன் இன்னைக்கு நல்லா சுகமா இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஜெபிக்கும் போது சரியா ஜெபிக்கணும், கர்த்தருக்கு பிரியமான விதத்துல ஜெபிக்கணும், கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கணும், அற்புதத்தை செய்யணும். அதற்கு ஏதுவாக யாருக்காக ஜெபிக்கிறோமோ அந்த குடும்பமும் என்ன செய்யணும்னா தேவனோடு ஐக்கியப்படணும். கர்த்தர் சொல்லுகிறார், நீ கர்த்தருக்கு பிரியமானவைகளையே செய்து தேவனை நோக்கி ஜெபிப்பாயானால் அந்த ஜெபம் தேவனால் கேட்கப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில என்னென்ன கான்சிக்ரேஷன் உங்க வாழ்க்கையில அவசியமாக இருக்கிறது, அதற்கு ஏதுவாக உங்கள் கைகளை சுத்திகரிக்க ஒப்புக்கொடுங்கள். எப்படிப்பட்ட அந்நிய அக்கினி உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடாதோ, அந்நிய அக்கினி இராதபடி தேவனுடைய அக்கினிக்கு இடம் கொடுத்து ஜீவிக்க உங்கள் வாழ்வை ஒப்புக்கொடுங்கள். நிறைய பலி செலுத்தணும், ஆனா தேவனாலே அங்கீகரிக்கப்படாம இருக்கா? அல்லேலூயா. உங்க இருதயத்தை சுத்தமாக்குங்க. தேவன் எதை விரும்புகிறார்? தேவனோடு உங்கள் வாழ்வு சிறப்பான உறவுடையதாக தொடர்வதற்கு ஏதுவாக உங்கள் பலிகள் அங்கீகரிக்கப்பட்டதாகவும் உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதாகவும் இருக்கும்படியாகவே தேவன் உங்கள் பலிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருப்பார். கர்த்தாவே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வராம சும்மா பலிகளையே செலுத்திட்டு இருக்க கூடாது. கர்த்தாவே, எங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். எங்கள் கைகள் ரத்தம் படிந்த கைகளாக இருக்கக்கூடாது. துணிகரமான பாவங்கள் எங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடாது. நீர் கிருபையுள்ள தேவன், நீர் எங்கள் பாவங்களை மன்னித்திருக்கிறீர். நாளுக்கு நாள் பரிசுத்தம் அடைவதற்கு ஏதுவாக, பக்தி விருத்தி அடைவதற்கு ஏதுவாக எங்கள் வாழ்வை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி ஜீவியத்தை ஒப்புக் கொடுங்க. கர்த்தாவே, தவறான விதத்துல பணம் சம்பாதிக்க மாட்டோம், லஞ்சம் வாங்க மாட்டோம். கர்த்தாவே, பொருளாசைக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதில்லையே. கர்த்தாவே, நீர் விரும்பாத பொருளாசை தகாத விதத்துல கர்த்தாவே கரங்கள் கரைபடுகிற காரியத்திற்கு எங்கள் வாழ்க்கை விலக்குகிறோம் என்று சொல்லி ஜீவியத்தை ஒப்புக்கொடுங்கள். தேவனே, உமக்கு பிரியமானவைகளே செய்வோம். நாங்கள் ஜெபிக்கும் போது எங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டதா இருக்க வேண்டும்.
எங்களுக்கு நீர் கொடுக்கிற சுத்தமுள்ள இருதயத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம். கர்த்தர் நீர் எப்பொழுதும் எங்களுக்கு நல்லவராகவே இருப்பீர் என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொண்டோம். கர்த்தாவே, அப்படியே நீர் என்னாலும் எங்களுக்கு நல்லவராக இருப்பதற்கு எதுவாக எங்கள் ஜீவியத்தை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்பீர்களாக. கட்டடம் கட்டிடம் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கட்டடம் கட்டிடம் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் சுத்திகள் வைத்து அடித்தல்ல ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல சுத்திகள் வைத்து அடித்தல்ல ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் தேசவர்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் தேசவர்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் தேசவர்காய். பாவமும் மணலில் கட்டப்பட்ட பல வீடுகள் வீழ்ந்திடுமே. அவர்களாய் இயேசுவின் வார்த்தை கேட்போம். அவரே மூலைகள் ஆகிடுவார். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் தேசவர்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் தேசவர்காய். இன்றைக்கு கர்த்தர் செய்திக்கு ஒப்பு கொடுத்த ஜீவியத்தை விட ஒவ்வொருவருக்கும் ஒரு நேமா வார்த்தையாக சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசேப்போடு கூட இருந்த தேவன் நான் உன்னோடும் கூட இருப்பேன். யோபுவோடு கூட இருந்த தேவன் நான் உன்னோடும் கூட இருப்பேன். அன்னாளோடு கூட இருந்த தேவன் நான் உன்னோடும் கூட இருப்பேன். தேவ சமூகத்தில் ஐக்கியப்படுகிற தேவ ஜனங்களே, உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அன்னாளுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. தேவ சமூகத்திலே தேவனோடு ஐக்கியப்பட்டார். யோசேப்போடு கர்த்தர் கூட இருந்தார். ஒரு கலபலபரதவே யோபுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தது. ஆனால் கர்த்தர் யோபை கைவிடவே இல்லை. நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார். அவர் விட்டு விலகவும் இல்லை, கைவிடவும் இல்லை. முன்னிலைமையை பார்க்கிறோம், பின்னிலைமை ஆசீர்வாதமாக காணப்பட செய்தார். தேவனை ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஆகவே வேதவசனங்களை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி ஜீவிக்கிறவர்களாக இருங்கள். அப்பொழுது மெய்யாகவே உங்கள் ஜீவியம் வேத வசனத்தை அஸ்திபாரமாக கொண்டு கட்டப்பட்டதாக இருக்கும். நீங்கள் அறிவிக்கிற சுவிசேஷம் அநேகருடைய வாழ்விலே புது வாழ்வை பெற்றுக் கொண்டதாக அமைய செய்யும். ஒரு நல்ல என்விரான்மெண்ட் இந்த பூமியிலே உண்டாகும். அவர்களுக்கு சுதந்திரமும் பரலோக ராஜ்யத்திலே கிடைக்கும். தேவன் வெளிப்படுத்த எல்லா தெய்வீக வார்த்தைகளுக்கு ஏற்ப ஜனங்கள் தங்களை சுத்திகரித்துக் கொண்டு மகிமையின் மேல் மகிமை அடைய தேவன் அனுகிரகம் செய்யும்படியாக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். பரிசுத்தம் எனக்கு நிறைந்த ஆண்டவரே, அருமையான மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் தேவனோடு கூட தேவனிடத்துல முழு இருதயத்தோடு கூடிய தேவ பக்தி, தேவனிடத்துல முழு இருதயத்தோடு கூடிய அன்பை ஆண்டவரே நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு யாக்கோபு புஸ்தகத்தின் மூலமாக ஆலோசனை கொடுத்து வருகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு கொடுத்த உடன்படிக்கையின் மூலமாக ஒரு பரிசுத்த சூழ்நிலை இந்த பூமியிலே நாங்கள் கொண்டு வந்து அதன் மூலமாக நாங்கள் பரிசுத்த ஜாதியாகவும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகவும் ராஜரீக ஆசாரிய கூட்டங்களாகவும் கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறீர். அப்படியாக நாங்கள் உம்மிடத்தில் சேருகிறோம் என்று சொல்லி ஆண்டவரே இந்த நாளிலே எங்களுக்கு தொடர்ந்து கற்றுக் கொடுக்குறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுடைய கைகளை இருதயங்களை சுத்திகரிக்கும்படியாக
கர்த்தர் கொடுத்த ஆலோசனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் எங்களுடைய கைகளையும் இருதயத்தையும் சுத்திகரித்துக் கொள்ள கர்த்தர் இந்த நாளிலே எங்களுக்கு கொடுத்த ஆலோசனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே, நாங்கள் தகப்பனே ஆலய பிரகாரங்களில வந்து ஆண்டவரே தகப்பனே அப்பா பரிசுத்தப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஆவிக்குரிய உன்னத நிலையின் அனுபவங்களை நாங்கள் அடைந்து கொள்ளும்படியாகவும் கரைதிரையற்ற சபையாக ஆண்டவரே நாங்கள் காணப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே எங்களை சுத்திகரிக்கும்படியாக இந்த நாளிலே கர்த்தர் கொடுத்த எல்லாவித ஆலோசனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக யாக்கோபு தன் தரிசனமான பெத்தேல்ங்கிற இடத்துல வரும் பொழுது எல்லாரும் சுத்திகரிக்கும்படியாக விக்கிரகத்துக்கு இணையான பொன் ஆபரணங்களை ஆண்டவரே அவன் தகப்பனை எடுத்து போட்டான். அது பிரதிஷ்டையின் அனுபவமாய் காணப்பட்டது. அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே உண்மை நேசிப்பதற்கு பதிலாக நாங்கள் விக்கிரகமாக எதையாவது நாங்கள் விக்கிரமாக வைத்திருப்போமே என்றால் இந்த நாளிலே ஆண்டவரே எங்களை சுத்திகரிக்கும்படியாக கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபை வரங்களை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாக ஆண்டவரே அந்நிய அக்கினியை தேவ சமூகத்துல கொண்டு வராதவர்களாக கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபை வரங்களை தாங்கப்பா. தவறான உபதேசம், காயின் பணியை நீங்க ஏற்கவில்லை ஆண்டவரே, தவறான உபதேசம். ஆனால் ஆண்டவரே ஆபேலுடைய பணியை ஏற்றுக்கொண்டீங்க. அப்படியாக ஆண்டவரே நீர் விரும்பத்தகாத எந்த வித பலியையும் நீர் விரும்பத்தகாத எந்த காரியத்தை ஆலயத்துக்குள்ள கொண்டு வராதபடிக்கு அந்நிய அக்கினி ஆண்டவரே நாங்கள் தவிர்த்து விட ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தருவீராகப்பா. அப்படியாக ஆண்டவரே தகப்பனே அப்பா அவிசுவாசமான இருதயம் எங்களுக்கு கூடாது ஆண்டவரே. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே எங்கள் சபைக்கு ஆண்டவரே அப்பா தகப்பன அவிசுவாசம் உள்ள இருதயம் எங்களுக்கு கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபை வரத்தை தருவீராக ஆண்டவரே. உண்மையான மனம் திரும்பல் இல்லாமல் ஜெபிக்கிறது அப்படி கூடாது ஆண்டவரே. அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற கைகளினால் செய்யப்படுகிற எல்லா குற்ற குறைகள் பரிதானம் மற்றும் இன்னும் ஆண்டவரே நமக்கு விரோதமான ஆண்டவரே கிரியைகள் ஆண்டவரே நீர் அருவருக்கத்தக்க கிரியைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே இந்த வேளையில கர்த்தர் சுத்திகரிக்கும்படியாக எங்கள் சபை முழுவதையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவரே நாங்கள் நல்ல செய்கைகள் தேவனுக்கு பிரியமான செய்கைகளையே செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அப்படியாக இந்த உலகத்தோருடைய வாழ்க்கையை பார்த்து நாங்கள் பொறாமைப்படாதபடிக்கு ஆண்டவரே துன்மார்க்கத்தால் அவர்கள் மனம் புதிதாக்கப்படவில்லை ஆண்டவரே. அவர்கள் பரிசுத்த சூழ்நிலையில காணப்படவில்லை. அவர்கள் பரலோக பாக்கியத்தை இழந்து இந்த பூமியில காணப்படுகிறார்கள் ஆண்டவரே. அவர்களை பார்த்து நாங்கள் ஆண்டவரை கம்பேர் பண்ணாதபடிக்கு பொறாமைப்படாதபடிக்கு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை புத்தியுள்ள வாழ்க்கையாய் கட்டப்பட எங்களுடைய ஜெபம் கேட்கப்படத்தக்கதாக ஆண்டவரே அப்பா தேவனை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அண்டிக் கொண்டிருக்க கர்த்தர் எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபை வரங்களை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வசனத்துக்கு எங்கள் சபை முழுவதையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கைகளின் இருதயத்தை சுத்திகரித்துக் கொண்டு உமக்கு பிரயோஜனமுள்ள சபையாக உமக்கு பிரியமுள்ள ஜனங்களாக நாங்கள் காணப்படும்படியாய் இந்த நாளிலே சுத்திகரிப்பின் வசனத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இதை நாங்கள் தொடர்ந்து பின்பற்ற நல்ல இருதயத்தையும் ஆவியானவரே எங்களுக்கு ஒத்தாசையாயிருந்து எங்கள் சபை முழுவதுக்கு வழி நடத்த கிருபை தருகிறாக ஆண்டவரே. இந்த வசனத்துடைய ஆழ மறைபொருளை எல்லாம் வெளிப்படுத்தி எங்கள் போதகருக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து இன்னும் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தால் நிரப்புங்கப்பா. இப்படிப்பட்ட சத்தியத்தை கேட்பதற்கு இன்னும் அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவரே வேண்டும் ஆண்டவரே. கர்த்தர் வருகிற நாட்கள்ல ஆண்டவரே எங்கள் போதகரை அப்படியே ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த வசனத்தின் பிரசித்தம் அநேக பேரை உள்ளவர்களை வெளிச்சத்துக்கானவரை கொண்டு வர போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். உணர்வுணர்வாக அநேக ஆத்மாக்களை மாற்ற போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பெடுத்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார், துன்பத்தில் எங்கள் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார்,
முழு இருதயத்தோடு கூடிய தேவ பக்தி, முழு இருதயத்தோடு தேவன் மீது அன்பு கூர்ந்து வாழ்கிற வாழ்விற்கு தேவையான புத்திமதிகளை யாக்கோபு அப்போஸ்தலன் கூறும்போது, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனமுள்ளவர்களே, உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்குங்கள் என்று சொல்லப்பட்ட வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்தின எல்லா தெய்வீக சத்தியங்களும் நாளுக்கு நாள் தேவன் எதிர்பார்க்கிற விதத்தில், அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற விதத்தில் பரிசுத்தம் அடைவதற்கு பிரயோஜனமாக இருக்க தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பரலோக சந்ததியாக பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமீன்.